நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க. ஒவ்வொரு இதயத்துக்கு ஏற்றவாறு நீங்க பேசுங்க ஆண்டவரே. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொருவரையும் வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதியுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன? அப்ப ஒருவன் கர்த்தருக்கு எவன் ஒருவன் பயப்படுகிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? தீமையே வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று. தீமை என்ன தீமை சொல்லுங்க, என்ன தீமையா இருக்கும்? தேவனுக்கு பிடிக்காததெல்லாம் தீமையாத்தான் இருக்கு. அந்த தீமை அதே வசனத்துல 13வது வசனத்துல இருக்கு. பெருமையையும் பெருமையிலோருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையிலோருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்ப பெருமை இருக்கக்கூடாது. அந்த பெருமையினால் யாரு விழுந்து போனா? தேவதூதன். இப்ப பிசாசா இருக்கான் பாத்தீங்களா, தேவதூதன். பெருமையினாலதான் தேவன் பூமியில பாதாளத்தை தள்ளி விட்டார். அப்ப ஒருவருக்குள்ளும் பெருமை இருக்கக்கூடாது. ஒருவரும் பெருமையை பீத்திக்கிடுவாங்க. அங்க பார்த்தா ஒன்னும் சாப்பிட கூட கஞ்சி இருக்காது. அனைவரை நீங்க பார்த்திருப்பீங்க. பெருமை பெருமை அப்பா பயங்கரமாக இருக்கும். ட்ரெஸ்ஸும் பார்த்தா விலை கூர்ன ட்ரெஸ்ஸு, நகை, தலையில பூ வச்சு இப்ப ஏதோ கோடீஸ்வரி மாதிரி தெரியும். ஆனா பிச்சைக்காரனோட பிச்சை கேடா இருப்பாங்க. யாரு? பெருமை பேசுறவங்க. அதனால தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்ம ஆண்டவர் கொடுத்தபடி நம்ம எப்பயும் போல இருக்கணும் பாருங்க. அது பெருமை, வாயில வரதெல்லாம் பெருமை. ஆனா அது பார்த்தா ஒண்ணும் கிடையாது பாருங்க. அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பெருமை ஆண்டவருக்கு என்ன செய்யாதான்? பிடிக்காது. பெருமையும் அது தீமையா இருக்கு ஆண்டவருக்கு. அகந்தை, தீய வழியில போறதும் அவரு விரும்ப மாட்டாரு. அது தீமை. புரட்டு வாயையும் புரட்டும் வாய். இங்கிட்டு கொஞ்ச நேரம் பேசுறது, திடீர்னு கொஞ்ச நேரத்துல ஒரு நிலையா இருக்கிறது இல்ல, புரட்டி பேசுறது, அது தீமை ஆண்டவருக்கு முன்பாக. நான் வெறுக்கிறேன் என்று நான் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நாம் பயப்படணுமா? அதே வசனம் சங்கீத புஸ்தகம் 128வது சங்கீதம் 1வது வசனத்துல பாக்குறோம். சங்கீத புஸ்தகம் 128வது சங்கீதம் 1வது வசனத்துல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவர் வழியில நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன சொல்லுங்க? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுறவங்க நேரத்தோட ஆலயத்துக்கு வருவாங்க. ஐயோது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவர் அவர் தான்ப்பா, அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு, நான் தேவனை ஆராதிக்கலனா எனக்குள்ள ஜீவன் இல்ல. அப்ப ஜீவன் எனக்குள்ள இருக்கு, நான் உயிரோடு இருக்கணும்னா நான் தேவனை தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவன் வேதத்தை வாசிப்பான். அதிகாலையிலும் மாலையிலும் குடும்ப ஜெபம் இருக்கும் பாருங்க. நல்ல வழியிலே பிள்ளைகளை நடத்துவாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து, அதுதான் கர்த்தருக்கு பயப்படணும். அதே மாதிரி அவர் வழிகளில் நடக்கிறவன், எவர் வழியில? இயேசுவின் வழியில நடக்கணும். இயேசுவின் வழி என்ன சொல்லுங்க? இயேசுவின் வழியில நான் செல்றேன், நான் ஏசப்பா பிள்ளைப்பா. சரி, அவருடைய வழி என்னப்பான்னு கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க?
நான் இயேசுவின் வழியில செல்றேன். அதுதான் தெரியுது. என்ன வழி சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் வழினா என்னது சொல்லணுமே. நீங்க வந்து ஆவிக்குரிய ஜீவிதம் சப்பானியா இருக்கக்கூடாது. நீங்க எழுந்து நடந்து ஓடணும். பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் நடக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம நடக்கணும், கர்த்தருடைய வழியில நடக்கிறவர்களாக இருக்கணும். சின்ன பிள்ளைகிட்ட சொன்னாலும் சொல்லுங்க. பாருங்க, இயேசுவின் வழி என்ன? அவர் யோவான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப வந்து அவர் வழினா என்னது? இயேசுவின் வழி அன்பு உள்ளது. அப்ப அந்த வழியை நம்ம தேர்ந்தெடுத்து ஒருவருக்கு ஒரு அன்பா பேசணும். வெறுத்து பேசக்கூடாது, ஒருவர் நோகுற மாதிரி பேசக்கூடாது. இயேசுவின் வழி எப்படிப்பட்ட வழி? அன்பு உள்ளது, உத்தமமானது. ஒரு உத்தமம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு உத்தமம். வந்து அதே மாதிரி தகப்பன் தாய்க்குள்ளும் பிள்ளைக ஒளிவு மறைவு எதுவும் இருக்கக்கூடாது. பாருங்க, அப்படியே சொல்லணும். உங்க தாய் தகப்பன் சொல்லணும். ஒரு உத்தம இருதயம் இருக்கணும், எதுவும் மறைக்க கூடாது. நம்முடைய தேவன் எதையுமே மறைக்கல. அப்படியே ஒரு மனிதன் எப்படி நடக்கணும் சொல்லிட்டு அவ்வளவு சத்தியத்தையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப வந்து இயேசுவின் வழி என்ன? அன்புள்ள வழி. அந்த வழியில போனோம். அப்படி வழி உத்தமமானது, செம்மையானது. நம்முடைய பாதம் செம்மையான இடத்துல இருக்கணும். பாருங்க, அந்த இடம் சரியில்லை, பரியாசக்காரனுடைய இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, முழுசா நீங்க படிச்சு பாருங்க. சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதத்துல பாக்குறோம், துன்மார்க்குடைய ஆலோசனையில் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. நான் அங்க போனேன், சீட்டு விளாண்டேன், பொழுது போகல, தொலைச்சிருவார் ஆண்டவர். ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆண்டவர் அது தீமை, ஆண்டவருடைய பார்வையில தீமை. ஆனா நம்முடைய நினைவுக்கு நல்லதா இருக்கலாம். எதையும் அனுபவித்தாலும் அனுபவிக்கலாம். பூமியில எத்தனோ அனுபவிக்கிறதுக்கு நல்லதெல்லாம் இருக்கு. ஆனா இது நமக்கு நல்லது, ஆனா அவருடைய பார்வையில் என்னதான்? தீமை. அதுதான் உண்மை. இந்த பூமியில இருக்கிறதுலாம் வந்து எதுவுமே நல்லது கிடையாதுங்க. ஆனா ஆண்டவர் நல்லது வச்சிருக்கார். கனி கூட பாருங்க, இது நல்ல கனி, இது கெட்ட கனி. இந்த கெட்ட கனி தொடாத, அதை பார்க்காதன்னு சொன்னார். எதை சொன்னாரோ அதைத்தான் வம்பா ஏவாள் செஞ்சு பாவத்துக்குள்ளாக சர்வ லோகத்தில் இருக்கிற மனிதனும் பாவத்தில் விழுந்தோம். பாருங்க, வந்து நல்ல வார்த்தைகளை மட்டும் நான் பிடித்து கொள்ளணும். நான் தான் வழி, என் வழியில நீ செல்லு. எதையுமே நீ கடைபிடிக்க வேணாம். ஊழியக்காரவோ விசுவாசியை நீ பார்க்க வேணாம். இயேசு வழியா இருக்கிறார். அவர் தான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ சத்தியத்தை அறிஞ்சா போதும், அங்கங்க போக வேண்டியது இல்லை. பாருங்க, ஆலயத்துக்கு வந்து முழு சத்தியத்தை நீ அறிஞ்சா கர்த்தருடைய ஜீவன் உனக்குள்ள இருக்கு. பாருங்க, ஜீவன் அடைய செய்வார். அப்ப வந்து அவர் தான் ஜீவனா இருக்கிறார். அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்ப அவர் வழி ஏதான் செம்மையானது. செம்மையான இடத்துல நம்ம கால்கள் இருக்கணும், செம்மையா இருக்கணும். அவருடைய வழி நீதி நியாயம் உள்ளது. இப்படிப்பட்ட மேன்மையான வழியை நாம் தேர்ந்தெடுத்து ஒரு மனிதன் இப்படிப்பட்ட உண்மையான இயேசுவின் வழியில சென்றா நீங்க எங்க போகலாம்? இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். உங்க வழி சரியில்லைன்னா எங்க போகணும் சொல்லுங்க பார்ப்போம். எங்க உங்க வழி சரியில்லை, குடிக்கிறீங்க, கொலை செய்யறீங்க, ஒரு வீட்டை ஒருவனுடைய சொத்துக்களை பிடிச்சு நீங்க அபகரிச்சு வஞ்சித்து வைக்கிறீங்கன்னா நீங்க எங்க போவீங்க சொல்லுங்க பார்ப்போம். பகல் கொள்ளைக்காரன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா எங்க செயலுக்கு என்ன செய்யணும்? போகணும். அப்ப உங்க வழி என்ன வழி? தீமையான வழியில போகுது. அப்ப அதனால நீங்க போக முடிவோ மரணம். அதுதான் உண்மை. பாருங்க, இயேசுவின் வழியில சென்றா நீங்க அங்க போகலாம். எந்த தீமையும் வந்து தீமைப்பா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம், இது செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் உள்ளத்திலிருந்து பேசுவார். இது செய்யாத, உண்மையாக பேசுவார். ஒரு போன வாரம், இந்த வாரம் தான் நினைக்கிறேன், போன வாரத்துல ஒரு நாள், இந்த வாரம் ஒரு சகோதரி வந்துச்சு. நல்ல ஆவிக்குரிய சர்ச்சு. எந்த சபைன்னு சொல்ல விரும்பல, இருக்கிறதுலையே இந்த உலகத்தில் இருக்கிறது நல்ல ஆவிக்குரிய சபை. அதுதான் சத்தியத்தை கண்டிச்சு சொல்லுவாங்க. அதே சத்தியம் தான் நான் கண்டிச்சு சொல்லுவேன். யாரையும் நம்ம பார்க்கறதில்ல. பைபிள் என்ன சொல்லுதோ அதை அப்படி சொல்லுவேன். பாருங்க, அப்படிப்பட்ட சத்தியமுள்ள சபைக்கு போகிற ஒரு சகோதரி, நல்லா கவனிக்கணும், 60 வயசுக்குள்ள இருக்கும். பாருங்க, வந்த உடனே ஐயோ அது இந்த சபை மாதிரி இதெல்லாம் வந்து சபையே கிடையாது, வெளி சபையெல்லாம் வந்து கிடையாது, அதுதான் உண்மையான சபை சொல்லிட்டு பீத்திச்சு. பெருமை, பாருங்க பெருமை. வந்த உடனே வந்து என்னடா நல்லா பேசுதே, சரி சொல்லிட்டு ஆவிக்கு நாங்களும் நீ போற சர்ச்சுக்கு தான் போயிட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் சொல்லி தான் அந்த ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கேன், சும்மா இல்லை.
சொல்லிட்டு சொன்னேன். அப்படியா சொல்லிட்டு கொஞ்சம் பேசிச்சு. நல்லா பேசியிருந்தா ஒரு அரை மணி நேரம். ஆனா பேச்சுல ஒரு 5 நிமிஷத்துல எனக்கு புரிஞ்சிருச்சு, இது கெட்ட கனி. பாருங்க, கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்லா ஆவிக்குரிய சச்சு தான், சத்தியம் நல்லா தான் இருக்கு. ஆனா சத்தியத்தின்படி நீ ஜீவிச்சையா, அந்த வழியில நீ போனையா, இந்த சத்தியத்தின்படி நம்ம ஏற்றுக்கொண்டு நடந்தா தான் பலிக்கும். பாருங்க, அந்த வழியில போக முடியும். அது பீத்திச்சு எது பெருமையா, நான் அப்படி சபை, நான் அதிகாலையில இருந்து ஜெபம் பண்ணுவேன் எல்லாம் சொல்லிச்சு. என்னடா ஓவரா பேசுதே, உள்ளூர்ல சபை இருக்கும், வெளியூர்ல போறது. ஆனா ஆவிக்குரிய சர்ச்சு தான், சபையை குறை சொல்ல முடியாது. ஆனா சத்தியத்தின்படி இவங்க நடக்கல. பாருங்க, எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா அப்படிப்பட்ட சபைக்குள்ள போய் இங்க தப்பு பண்ணவன் தான் அந்த வேணாம் சொல்லிட்டாங்க கூட அங்க போயிருக்கு. பாருங்க, அப்படிப்பட்ட ஏன் சொல்ல வரேன்னா, கடைசி காலம். அப்ப அது கொஞ்ச நேரம் விசாரிக்கவும், அதுக்கு என்னவா 3 கணவன் இருக்கான், 3-4 கணவனுக்கு மேல கல்யாணம் பண்ணியிருக்கான். பாருங்க, உயிரோடு இருக்கும்போது ஒரு கணவன் உயிரோடு இருக்கிறான், அவனை விட்டுட்டு வாய் திமிரு ஓவரா பேசும் போல ஆளு இப்படி இருக்கும். பாருங்க, கொஞ்ச நேரத்துல பார்த்தா அப்படி பெருமை. வசனம் என்ன சொல்லுது, இந்த பெருமையை ஆண்டவர் வெறுக்கிறார். அதுதான் தீமை. நீ நல்ல சபைக்கு போகலாம், சத்தியம் நல்லா தான் இருக்கு, அதுபடி நீ ஜீவிக்கிறையா? நான் இந்த சபையில போறேன், என்ன சபைக்கு போறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு வேதத்துல சொல்லப்படலை. நீ சத்தியத்தை முழுமையா அறியணும். இயேசுவின் வழியில ஒரு மனிதன் போனாதான் அங்க போக முடியும். சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிற சபைக்கு போகணும், அது சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அப்ப பெரிய சபை, அந்த மாதிரி சபை உலகத்திலே அதான் 1ஆம் நம்பர். பாருங்க, அது சொன்னது. நாங்களாம் 12ஆம் வகுப்பு, நீங்க இருக்கு பால்வாடின்னா குழந்தைகளை நடத்துற சபையா. நான் சொல்லிட்டேன், எனக்கு சின்ன இடம் கிடைச்சா போதும், பரலோகத்துல சியோன், எருசலேம், புதிய வானம், புதிய பூமி, இடங்கள்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வர்ற நாட்கள்ல அதை நம்ம பார்க்கலாம். அப்ப அங்க உயர்வும் இல்ல தாழ்வும் இல்ல, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க கிடைக்கும். பாருங்க, பலன் அவரோட வரும். அவங்க நியாயம் தீர்க்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் பேசினேன், பாருங்க எனக்கு அருவருப்பா போயிருச்சு. என்னடா வாய் பெருமையா வந்துச்சு, பெரிய பரிசுத்தவாட்டி மாதிரி தேவனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு தேவனுடைய பலனை மறுதளிப்பாங்களாம். அப்படிப்பட்டவன் கடைசி காலத்துல வருவாங்களாம். அசிங்கம். பாருங்க, 3 கணவன், அது 3ஆவது கணவன் கூட இப்ப சபைக்குள்ள வர்றதில்ல. பிள்ளைகளும் வழி தவறி போய்கிட்டு இருக்கு, ஏன்னா தாய் சரியா இருந்தது தானே. பாருங்க, அப்படிப்பட்ட வழியில போறோம். நான் யார், எந்த வழியில போறேன், அது அழுகணும். பாருங்க, மனக்கசந்து அழுகணும். அதை இல்ல, கரெக்டா சொல்லிடுச்சு, எங்க பாப்பாவும் சொல்லிச்சு. எனக்கு நான் கூட 2வது தான் பார்த்தேன், பேசிதான் அந்த கனியை சரியில்லப்பா சாக்கிரதையா இரு சொல்லிட்டு பார்த்தா 2-3 பேரை விலை தள்ளி இருக்கு. அது தெரிஞ்சு பாருங்க, அந்த வேதத்தில் இருக்கு 2 இருக்கு. அதுல வித்தியாசம் என்னன்னா வேசியும் வேற என்ன விபச்சாரிக்கும் வேசித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. ஏன்னா நீங்க அறிஞ்சுக்கிறணும். பைபிள் என்ன, சத்தியத்தையும் முழுமையா நீங்க அறிஞ்சாதான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா அப்படி சொல்ல வரனா, இது என்னதான் தீமையா ஆண்டவர் வெறுக்கிறார். இது தீமையா இல்லையா? வேசித்தனம் விபச்சாரம் சொல்றது அதுக்கு 10 கட்டளையில் இருக்கும், விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. பாருங்க, அப்ப அது 2க்கு என்ன வித்தியாசம்னா, வேசித்தனம் என்பது விபச்சாரம் சொல்றது தன்னை உடம்ப விற்கிறது. பாருங்க, எல்லா ஊருக்கு என்ன ஊர்ல இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு விளம்பரமா தெரியும், துணிகரமா வகுத்து பிறப்புக்காக துணிகரமா செய்யறாங்க. விடுதியே இருக்கான், நீங்க கேள்விப்பட்டா அறிஞ்சு அப்படியே விடுதி இருக்கு. அது வெளிப்படை எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கிறது தான் விபச்சாரம். விபச்சாரத்தின் ஆவின் இருக்கு வேத வசனம். புதிய ஏற்பாடுல ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, வேசித்தனம் என்ன, இது 2க்கு என்ன வித்தியாசம்? வேசித்தனம்னா என்னது? வேசித்தனம்னா யாருக்கும் தெரியாம ரகசியமா எனக்கு சோதனை வந்துச்சு பாத்தீங்களா, பரிசுத்தவாட்டு மாதிரி காமிக்கிறது. ஆனா உள்ள பாவம் யாருக்கும் தெரியாது. நான் நீதிமான், நல்ல சபைக்கு போறேன், ஆனா உள்ள பிரேதக்குரிய திறந்தா என்னது மணக்குமா, நாத்தம் நாரும். செத்து போன பிரேதக்குரிய திறந்தீங்கன்னா வீச்சா நாரும், வேதம் அதான் சொல்லுது. ஆனா வெளியில வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை, ஆனா உள்ளத்திலேயோ பாவம் அக்கிரமம். பாருங்க, அது நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அவ்வளவு அக்கிரமம். அத வேத வசனம் சொல்லுது, இந்த தீமையை ஆண்டவர் வெறுக்கிறார்.
வந்து அவ்வளவு பெருமையா பேசிச்சே. அப்பயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது நல்ல ஆவி இல்லை. ஏன்னா மனம் திரும்பணும் பாருங்க, மனம் திரும்பணும். இந்த பெருமையா ஒருபோதும். ஆனா இங்க வந்திருக்கிறவங்க யாரும் பேச மாட்டீங்க. நான் சொல்றது இது வந்து அந்த நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றோம் பாருங்க. அப்படிப்பட்ட ஆவிகள் உங்கள்கிட்ட வருவாங்க. வரும்போது நீங்க ஒருபோதும் அப்படிப்பட்ட நேசிக்கணும் அவங்கள. நான் ரொம்ப நேரம் பேச சத்தியத்தை சொன்னேன். வந்து உலகத்துல எதுக்காக நான் வாழ்றோம், செத்தா எங்க போவோம், சத்தியத்தை அறிஞ்சு துணிகரமா இப்படி இருந்தா எங்க போக போறோம் சொல்லிட்டு யாருக்கோ சொல்ற மாதிரி சொன்ன நேரம் சொல்ல முடியுமா? நான் வந்து சொன்னேன் வசனத்தை சொல்லும் போது அப்படியே கண்ணீர் விட்டுச்சு. நல்லா கவனிங்க, கண்ணீர் விட்டுச்சு. சத்தியம் தான் ஒரு மனிதனை விடுவிக்க முடியும் மனசுல பாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் உங்களை கொண்டு வந்திருக்காருங்க சொல்லிட்டு. ஆனா பாருங்க அப்படிலாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட அந்த ஆவிகள்லாம் வரும், உங்களை எதிர்கொண்டு வரும். நீங்க நேசிக்கணும். அதே நேரத்தில் நம்பிடக்கூடாது. விசுவாசி தானே, நம்பினா மோசம் போயிடுவோம். கடைசி காலத்தில் அப்படிப்பட்டவங்கலாம் உங்க வீடை தேடி வரும். தச்சையில போகும் உங்களுக்கு தேடி வரும். அது நல்ல ஆவியா கெட்ட ஆவியா அறியணும்னா நீங்க சத்தியத்தை அறியணும். தேவன் உங்களுக்குள்ள இருந்தா தான் ஏமாற மாட்டோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் ஏமாந்து போய் விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவருடைய வழிகளே நான் நடக்கணும். அதான் வசனம் இருக்கு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறோம் எவனோ, பெரியவனா இருக்கட்டும் சின்னவனா இருக்கட்டும், எந்த சபைக்கும் போகிறவனா கூட இருக்கட்டுமே, வசனம் அதான் சொல்லுது. எவனோன்னு சொன்னா அதுதான் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவன். ரட்சிக்கப்படாதவனா கர்த்தருக்கு பயந்தா ரெண்டாவது ரட்சிக்கப்பட்டுருவான். ஆனா கர்த்தருக்கு பயப்படணும், இது தீமையை விட்டு விலகணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா தீமை செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த சகோதரி பெருமையா பேசுது. ஆனா அதுக்குள்ள அந்த பெட்டியை திறந்து பார்த்தா தான் தெரியுது அதுல என்ன இருக்கு, பூரா அசுத்தம். அது சாதாரண ஒரு ரேஸ்பட்ட ஊழியராக இருந்தா கவித்திரும். அதையும் எத்தனையோ பேரை கவுத்தின ஆவிகள். இந்த ஆவி வந்து வேசித்தனத்தின் ஆவி. அதனாலதான் விபச்சாரத்துக்கும் வேசித்தனம். இது வேசித்தனம் வெளியில நல்லா காமிக்கிறது, உள்ள நாத்தம், பாவம், அக்கிரமம். அப்படிலாம் வருவாங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும். அப்படிப்பட்டவர்கள்லாம் பேச விடக்கூடாது. அந்த ஆவியை பகுத்தறிய தக்க இந்த ஆவி வந்து அந்த அப்படிப்பட்ட வரங்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படணும். சங்கீத புஸ்தகம் 111வது சங்கீதம் 10வது வசனத்துல சீக்கிரம் எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம். நீ கர்த்தருக்கு பயந்தாதான் அத ஞானமே உனக்கு வருதுன்னு அர்த்தம். அப்ப கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. சங்கீதம் 112வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசி. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற அவருடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கீங்களா? சொல்லுங்க. பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய கட்டளையில நீங்க பிரியமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கட்டளையில பிரியமா இருக்கிறேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றதுனால சொல்றீங்க, உள்ளத்துல இருந்து வரணும். ஆமா, கர்த்தருடைய கட்டளையில பிரியமா இருக்கம்பா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை அதிகமா நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 1வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் என்ன? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சி உள்ளவன். அப்ப வந்து கர்த்தருடைய கட்டளையின்படி நாம் ஜீவிக்கணும். சங்கீத புஸ்தகம் 134வது சங்கீதம் 1-3 வரை நான் வாசிக்கலாம். இதோ காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே. கர்த்தருடைய ஊழியக்காரர் ஆலயத்துல யார் இருக்காங்க? ஊழியக்காரர் இருப்போம். நீங்க ஆயத்த ஜபத்துக்கு வந்தா விசுவாசி இருப்பீங்க. வசனம் என்ன சொல்லுது? ராக்காலங்கள் இல்ல. நம்ம ஆலயத்துல ராக்காலங்கள்லாம் என்னது? இரவுல, நடு இரவுல நீங்க ஜெபிக்கணும், தேவனை பாடி துதிக்கணும் இந்த வசனம் சொல்லுது. தொடர்ந்து வாசி. கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் ஸ்தோத்தரிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். ஸ்தோத்தரிக்கும் போது கிருபை பெருகும். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்தணும். வலது கரத்தை உயர்த்தி நீங்க என்ன செய்யணுமா? கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீ இதை செஞ்சாத்தான் கடைசியில என்னது 3வது வசனம் தானே, அது வாசிக்க கேட்ட வசனம். கர்த்தர் சியோனிலிருந்து என்ன செய்வாரா, உங்களை நம்மை ஆசீர்வதிப்பார், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிப்பார். ராக்காலங்களை ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 150வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். சுவாசமுள்ள யாவும் சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தரை துதிப்பதாக. நமக்கு சுவாசம் இருக்கா இல்லையா? செக்அப் பண்ணி பாருங்க. மூச்சு வருதா இல்லையா? சுவாசம் நமக்கு இருக்கா? இப்ப நமக்கு இருக்குன்னா நீங்க என்ன செய்யணுமா, யாவும் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் என்ன செய்யணும், கர்த்தரை நமக்கு முன்னாடியே எந்திரிச்சிடும். இப்பெல்லாம் 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கத்துது, தேவனை துதிக்குது. 4 மணிக்கு அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலை சீசருங்க கண்டடைகிறாங்க 4ஆம் ஜாமத்துல. அது மாதிரி நம்ம அதிகாலை எழுந்து தேவனை கண்டடையணும். அதுக்கு முன்பாகவே சேவல் கூகுது, பறவைகள்லாம் கெம்பீரிக்குது ஆண்டவரை நோக்கி. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பாசையில பேசுது. அது மாதிரி நம்ம அதிகாலை எழுந்து தேவனை துதிக்கணும். அந்த 6வது வசனத்தை வாசி. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை நோக்கி துதிப்பதாக. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை சீக்கிரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சங்கீதம் 103வது சங்கீதம் 11வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ. எவ்வளவு உயரமா இருக்கு பூமிக்கு வானம், எவ்வளவு உயரமா இருக்கு. நீங்க கையை வச்சு தொட முடியுமா? வானத்தை தொட முடியும் சொல்றோம், கையை உயர்த்துங்க. நம்ம பூமியில இருக்க அந்த வானத்தை தொட்டுருவீங்களா? தொட முடியாது நம்மளால. ஆண்டவரை சொல்றாரு, அந்த அளவுக்கு பயப்படணுமா. வாசி. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. பெரிதா இருக்கான். அல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவன் மேல் எவ்வளவு தேவனுடைய கிருபை அந்த அளவுக்கு பெரிதா இருக்குமா. இப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தா மாத்திரமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் வாசிங்க. 1லிருந்து 4 வரை நான் வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியும் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் நிறுத்தி வாசி. யாருக்கு பயந்திருந்தாங்களாம்? தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தானா. அவன் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கல. நல்லா கவனிங்க. முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கல. வேற என்னது அவன் ஜெபம் பண்ணானா பாருங்க. ஆனா ஜெபம் பண்ண பிறகுதான் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தான். ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே அபிஷேகத்தை பெற்றுவாங்க. அதுக்கும் பிறகு பாருங்க அந்த ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பெறுவாங்க. ஒரு சிலர் எடுக்காததுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு எடுப்பாங்க. இப்ப ஆண்டவர் நேசிக்கிறார். இவரை நேசிக்க பேரு என்ன பேரு? அப்ப அவர் பாருங்க அவரை நேசிக்கிறாரு. நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவரு என்ன செஞ்சாரு? தேவனுக்கு பயந்து என்ன செஞ்சாரு? தான தர்மங்களை எப்பொழுதும் மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. தரிசனம் சொப்பனம்னா என்ன? நம்ம தன்னை மறந்து நல்லா தூங்கும் போதுதான் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா பேசுவார். இது என்ன? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 9ஆம் மணி நேரம், பகல் 9 மணிக்கு 9ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணி தரிசனம். உங்களை நேரம் நான் பார்த்து பேசுறேன். இது தரிசனம். சொப்பனம் சொல்றது தூங்கும் போது, அது சொப்பனத்தின் மூலம் பேசுவேன். இது என்ன? தரிசனம். அவர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தாரா? இல்ல, அதுக்கு பிறகு எடுக்கிறார். பாருங்க, ஜெபம் பண்ணிக்கணும். மிகுந்த தானம் தருமா அது சந்நிதியில போயிருச்சு. அப்ப இது பக்தியுள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அப்ப இந்த பக்தியுள்ளவனை பாருங்க அறிகிறார். அதனாலதான் ஜெபம் 9ஆம் மணி நேரத்துல
தரிசனமா நேரடியா வராரு. அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்குமா பாருங்க. இப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேசணும் ஆண்டவர், நேரா பார்க்கணும். வந்து அது அப்படி நம்ம பாக்குறோமா? தொடர்ந்து வாசி. அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே. உற்று பார்த்து பயந்து உற்று பார்க்கிறார். என்னடா யாருமே உள்ள வரல, கதவு பூட்டி கிடக்கு, கதவு பூட்டி இருக்கு, உள்ள எப்படி யாரு? ஆனா ஒரு பயம். ஆனா தேவதூதன் ஜெகஜோதியா இருக்காரு, பார்க்கவே அவ்வளவு நல்லா பிரகாசமா இருக்காரு. ஆனா ஒரு பயம், பயந்து உற்று பார்க்கிறார். நல்லா கண்ணை தொடச்சி விட்டுட்டு பார்க்கிறாரு. வந்து வாசி. உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் தெரிஞ்சு போச்சு, ஆண்டவரே ஆண்டவரே என்ன ஆண்டவரே, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. வந்து எட்டினது உன் ஜெபங்க உன் தான தர்மம்லாம் அங்க வந்துருச்சுப்பா, சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது பாருங்க. அதிலேயே தொடர்ந்து நீங்க 43வது வசனத்திலிருந்து 45 வரை வாசி. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. இந்த பேதுரு அழைக்கப்படுறார். ரெண்டாவது பேதுரு சொல்றாரு, அங்க போன்னு சொல்றாரு. ரசிக்கப்படல, ஆனா தான தர்மம் பண்றான், ஆனா பரிசுத்த ஆவியை அவங்க பெற்றுக்கொள்ளணும், என் வழியில போகணும், சத்தியத்தை சொல்லுன்னு சொன்ன உடனே இந்த பேதுரு, நீங்க முழுசா வாசிச்சீங்கன்னா அது கடைசி பகுதி நான் வாசிக்க கேட்ட வசனம். பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் போதே தேவனுடைய சத்தியத்தை சொல்லும் போதே அங்க என்ன இறங்குது? பரிசுத்த ஆவியானவர் வந்து அவருக்குள்ள இறங்குது. அவர் முழுக்க ஞானஸ்நானம் பெறல பாருங்க. வந்துட்டு அவங்க ஆனா ஒண்ணு தான தர்மம் பண்ணாரு. நல்ல காரியம் அவருக்குள்ள இருந்தபடினால சத்தியத்தை பேச பேச இந்த வார்த்தை கேட்ட பொழுது, எந்த வார்த்தை கேட்ட பொழுது? அந்த வசனத்தை வாசி. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் 43வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று. இந்த வார்த்தை கேட்ட போதுதான் பாவ மன்னிப்பை பெறுவோமா? இந்த வார்த்தை அவங்களை உயிர்ப்பித்தது. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். சொன்ன உடனே அப்படிப்பட்ட தேவனை நான் அறியலையே, நான் தான தர்மம் பண்றேன் ஆனா அறியல, ஆனா இப்ப அறிஞ்சிட்டேன், இந்த சத்தியம் அவர்களை விடுவிக்குது. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 15வது 45 பார்க்கிறோம், அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு பிறகுதானே கிடைக்குது. ரட்சிக்கப்படாம ஒரு அதிசயம் நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல ஊற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்னன்னா பாவ மன்னிப்பு, பாவத்தை அறிக்கை செஞ்சாங்க, உண்மையாக மனம் திரும்பினாங்க. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கர்த்தருக்கு பயந்தாங்க. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார். அதை ஆச்சரியப்படுறாங்க விசுவாசிக. 40 வருஷம் 50 வருஷம் இருக்கிற விசுவாசிக, என்னடா ரட்சிக்கப்படாதவன் வந்தான், வந்து அவன் மேல பரிசுத்த ஆவி அந்நிய பாசெல்லாம் பெற்றுட்டான், ஆவியின் வரங்கள் பொழிந்தருளுது. இது என்ன? ஆச்சரியப்படுறாங்க. யாரு? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக ஆச்சரியப்படுறாங்க. அதான் அந்த வசனம் அதான் சொல்லுது பாருங்க. வந்து அந்த ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு கீழே உள்ளதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டுருச்சு. அவங்களுக்கெல்லாம் முழுக்கு ஞானஸ்தானத்தை பேதுரு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். வீடுகளில் இருந்து நீங்க வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேணும். வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. நேராகுது. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரே எனக்கு ஆதரவாய் இருந்தார். பாத்தீங்களா? எதிரிட்டு யார் வந்தாலும் அப்படி நாமத்துல நான் நம்பிக்கையாக இருக்கும்போது வந்து நமக்கு ஆதரவாக இருப்பார். தீர்க்க தரிசன வார்த்தைகள் கூட அதுதான், என் மேல் நம்பிக்கை வை. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தா ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு, நம்மளை கைவிட மாட்டார். மறுபடியும் வாசி.
என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். கர்த்தர் ஆதரவா இருந்தார். அப்ப இந்த ஆதரவு நமக்கு இருக்கணும். அடுத்த வசனத்தையும் வாசி 20. என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். பிரியமா இருந்தாரா? யாரு? கர்த்தர். அது மாதிரி நம்ம இருக்கிறோமா? கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருக்கிறாரா? அப்ப அவரை பிரியப்படுத்துகிற மாதிரி நாம் அவரை பாடி ஜெபித்து வேதத்தை வாசித்து நல்ல வழியில சென்றாதான் அவர் நம்ம மேல் பிரியமா இருப்பார். இப்ப வாசி கேட்ட வசனத்துல அதுதான், கர்த்தர் என்னோடு பிரியமா இருந்தார் என்று சொல்றாரு. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் வழியை நீங்க என்ன செய்யணும்? காத்து கொண்டு வந்தா தான் இதெல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசி. நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. துரோகம் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினது இல்லப்பா. அவர் சொல்றாரு பாத்தீங்களா, வந்து துரோகம் நான் பண்ணது இல்ல. இது யாரு சொல்றா? தாவீது சொல்றத நாம் பார்க்கிறோம். அப்ப தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று நாம் வாசிக்கிறோம். வாசி தொடர்ந்து. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவேர். தயவுள்ளவனுக்கு தான் அவர் தயவு பண்ணுகிறவர். நான் மற்றவர்களுக்கு இரக்கமா இருந்தா அவர் நம்ம மேல இரக்கமா இருப்பார். ஆண்டவர் எதை விதைக்கிறோமோ அதையே நம்ம அறுப்போம். நல்லதையே நாம் விதைக்க வேண்டும். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் தான் நாம் விளக்கு. ஆனா அப்படின்னா கர்த்தருடைய வழியை நான் காத்து நடந்தேன்னு சொல்றாரு. அப்ப அது மாதிரி கர்த்தருடைய வழியை நாம் காத்து நடக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மனுஷருக்கும் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார், சாமுவேல் நடந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்துல வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்த விசுவாசத்திலும் அன்பிலும் நல்ல வளர்ச்சி, சரீரத்தில் நல்ல வளர்ச்சி அடைந்து கர்த்தருக்கும் முதலாவது கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அல்லேலூயா. இப்ப நான் பிரியமுள்ளவர்களாக நான் நடந்து கொள்ள வேண்டும். நான் நடந்து கொள்றோமா? இன்னாரும் நம்ம சொன்னா அவங்க நல்ல சாட்சியை உங்களை பற்றி சொல்லணும். அதுதான் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க. நான் பெரும்பாலும் நம்ம சாட்சி சொல்ல வேண்டியது இல்லை. ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து அப்படி நாம மகிமைப்படும்படிக்கு நாம் சொல்றோம். ஆனா நீங்களே சாட்சி. நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை செய்றீங்க, நீங்க செய்யற வாழ்க்கையை பத்தி மற்றவங்க சொல்லணும். சாட்சி, அதுதான் சாட்சி. பாருங்க, அவரு சாமுவேல் பாருங்களேன், அவர் எப்படி இருந்தாராம்? சாமுவேல் வந்து அவர் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக, யார் மேலேயும் கசப்போ ஏதோ வைக்கல, பிரியமாக நடந்து கொண்டான். அப்படிப்பட்ட வழிதான் இயேசுவின் வழி. அதுல ஒவ்வொரு மனிதனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக நான் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் பயப்படுறேன், கர்த்தருக்கு நான் பயந்தவன். நீங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டியது இல்லை, நீங்க செய்கையில காமிக்கணும். ஆபிரகாம் பாருங்களேன், எத்தனோ வருஷம் பல்லு போய் பாருங்க, சாக போற காலத்துல நம்பிக்கையே விட்டு போச்சு. இன்னைக்கு வார்த்தை அதுதான், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா செஞ்சே முடிப்பார். நம்ம மரணம் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிப்பார்.
பாருங்க, நான் கர்ப்பத்தின் கனியை தருவேன் ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த ஆபிரகாமுக்கு வயசாயிருச்சு, சாராளுக்கு 90 வயசு, அவருக்கு 100 வயசு ஆயிருச்சு. இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை யாரு கேட்டா? ஆபிரகாம் கேட்டார். வாசி, மறுபடியும் வாசி அந்த வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, ஒன்றும் செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. நம்ம ஜீவியத்தை ஆண்டவர் பார்ப்பார். பாருங்க, நம்ம நடத்திய ஆண்டவர் பார்ப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று. இது ஒரு சோதனை தானே. பிள்ளையும் ஒரே ஆம்பளை பையன். அது பையன் பேர் என்னது? ஆபிரகாம் பையன் பேரு ஈசாக்கு. ஒரே ஆம்பளை பையன். கொடுத்ததும் இது எனக்கு பலியிடுன்னு சொல்றாரு. இப்ப பலியிட எவ்வளவு வேதனை. ஆனா அதெல்லாம் அவன் சொல்ல, கொடுத்தது நீ ஆண்டவரே, நான் கண்ணு மூக்கிறேன் அவரை செஞ்சு வச்சாரு. குழந்தை இல்லாம எத்தனோ வருஷம் இருந்தோம், ஆனா கொடுத்தது அவர் தான். இருந்தாலும் நீ உன்னுடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படுகிறேன். பாருங்க, அப்படிதான் அந்த ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார். ஆண்டவர் சோதிக்கிறார். ஆண்டவர் என் வார்த்தை கீழ்ப்படுகிறானா, உனக்கு கொடுத்துதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. எனக்கு பயந்தா ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இந்த காரியத்தை விடுந்தோன்னா தயாரா இருக்கணும். அப்பதான் நீ பயப்படுறேன்னு அர்த்தம். பாருங்க, எந்த காரியத்திலையும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். அந்த ஆபிரகாம் பாருங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்துல, அப்பொழுது அவர் போடாத, நீ ஒரே மகன், உன் ஏக சுதன்னா ஒரே மகன் என்றும் பாராம எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், எனக்காக ஒப்பு கொடுத்துட்ட, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, இப்பொழுது நான் அறிஞ்சிட்டேன். ஏன்னா வாயில 1000 சொல்லலாம், அதெல்லாம் ஆண்டவர் பொறுப்படுத்தி செய்கையில காமிக்கணும். பாருங்க, ஆபிரகாம் எவ்வளவு வேதனைலாம் படல, ஆனா மனைவிட்டின்னு சொல்லல. மனைவிட்ட சொன்னா எவ்வளவு வருஷம் கழிச்சு நான் பெத்தவளுக்கு தான் தெரியும். பாருங்க, சகோதரிக்கு ஒத்துக்கூட மாட்டாங்க. அதுல தேவனுக்கு பயந்த வேலைக்காரனை தான் தெரியாம கூட்டு போறாரு. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி அவர் கொண்டு போற பலியிடுறதுக்கு கொஞ்ச தூரம் கிடையாது, அது போறாரு. அப்படியே பயணம் சென்று போறாரு, மனைவிக்கு தெரியாது. பாருங்க, அப்படிதான் நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போதுதான் இப்பொழுது நான் அறிஞ்சிட்டேன், என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சிட்டேன் சொல்ற கர்த்தர் அந்த ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து வாசி. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 61வது வசனம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து. போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்பொழுது எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கப்பட்டவராக இருக்கிறார். பாருங்க, நான் மறுதலிக்க மாட்டேன், செத்தாலும் உன்னோட சாவேன்னு சொன்னதுதான் பேதுரு. பேதுரு யாரு? 12 சீசர்ல ஒரு சீசன். அப்ப அந்த பேதுரு பாருங்களேன், 3 தரம் மறுதளிச்சிட்டாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும். கூட இருந்தவங்களே துரோகம் பண்ணா எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனா யூதாஸ் பாருங்க, அவன் துரோகம் பண்ணான், இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனா அழுது மனக்கசந்து அழுது இருந்தா பேதுருவை போல மன்னிச்சிருப்பார் ஆண்டவர். ஆனா அந்த யூதாஸ் காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்து மனக்கசந்து அழுகல. பரிசுத்தம் உள்ள குற்றமில்லாத ரத்தம், பரிசுத்தம் உள்ள ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன். மனஸ்தாபப்பட்டுட்டானா மன்னிப்பு கேட்கல. மரத்துல நாண்டு கொண்டு தூக்கு போட்டு குடல் சரிந்து கீழே விழுந்து செத்து போனான்னு வேதம் சொல்லுது. பாருங்க, அந்த பேதுரு ஆண்டவரே நான் அப்ப சொன்னேன், ஆனா சோதனை வருது இப்ப, ஆனா உண்மையாகவே என்னை செய்கலை காமிக்க முடியல, எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, உண்மையே சிலுவையில் அறையிறாங்க, எனக்கு உயிருக்கு பயமா இருக்கு, நான் 3 தரம் அழுதல் வச்சுட்டேனே, நான் அப்படிலாம் நான் பேசினேன், ஆனா இப்ப எனக்கு பயமா இருக்கு ஆண்டவர். எல்லாரும் செதறி ஓடிட்டாங்களாம். ஆனா சகோதரிக தான் மரியாள், மகதல் தான் மரியாள்லாம் நன்மை பெற்றவங்க. பாருங்க, பயம் இல்லாம தூரத்துல இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சகோதரிக தான் ஒரு மன உருக்கம் இருக்கும். சகோதரர் கல் நெஞ்சு,
சகோதரர் ஒரு சிலர் வந்து பெண்களுக்கு மேல அழுவாங்க, நொறுக்கப்பட்ட இருதயம். ஆனா ஒரு சில கல் மனசு பாருங்க வந்து அப்ப வந்து அந்த நாட்களையும் அழுகுறாங்க, மற்ற யாருமே இல்லை. ஒரு சில மரியாள்கள் வந்து அழுகுறாங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, எனக்காக நீங்க அழாதீங்க, உங்களுக்காகவும் உன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் சொல்றாரு ஆண்டவர். பாருங்க அந்த இடத்துல தான் வாசிக்கிறோம். பேதுரு என்ன செய்யறாரு, வந்து திரும்பி பார்க்க, வேற எதுன்னு சொல்லல ஆண்டவர். நீ இப்படி சொன்னேல, 3 தடவை நீ மறுதளிச்சிட்ட, நான் செத்தாலும் என்னோட சாவேன் சொன்னேல, இப்ப எங்கப்பா போச்சு, அதெல்லாம் பேசல. அவரு ஒரு பார்வை பார்த்தா போதும். நம்ம யாராவது பேசுனா ஒரு பார்வை பார்த்தா அது எப்படிப்பட்ட பார்வைன்னு நான் அறிவேன். பாருங்க ஆண்டவர் அப்படிப்பட்ட வரங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த ஆவியை பகுத்தறியத்தக்க அந்த ஆவி பாருங்க. அப்ப வந்து அந்த ஆண்டவர் எதுவுமே பேசல, ஒரே பார்வை தான் பார்த்தார். யார? பேதுருவை. வசனம் அப்படிதான் இருக்கு. கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார், நோக்கி பார்த்தார். பேது ஒரு என்னோடயே இருந்தியப்பா, எல்லாமே அடங்கிருச்சு. இந்த நோக்கி பார்க்கறதுல எல்லாம் அடங்கிருச்சு. என்னோடு நான் உன்னை அதிகமா நேசித்தேன், உன்னோடு அன்பா இருந்தேன், கொஞ்ச நேரத்துல நீ கைவிட்டியாப்பா. 12 சீசர்கள் எப்படி நான் உங்களை கவனிச்சிருப்பேன், ஒரு சத்தியத்தை அறிஞ்சு இப்படி என்னை கைவிட்டீங்களாப்பா சொல்லிட்டு அந்த எல்லாமே அடங்கிரும் ஒரே பார்வையில. இந்த வசனம் என்ன சொல்லுது, சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை, அதனாலதான் நீங்க வசனத்தை அறியணும். சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்துட்டார். யூதாசு என்ன செய்யல, நினைவு கூறல. பாருங்க வந்து உடனே நினைவு கூர்ந்து அழுகுறான். மனக்கசந்து அழுகணும். அழுகிறதுலயே வந்து எங்க வீட்டுல சொல்லுவாங்க, அழுது ஜெபம்ன்றா. குடும்ப ஜெபம் பண்ணும் போது எனக்கு பெரிய குடும்பம், 25 பேர் சபை மாதிரி தான் இருக்கும். எங்க அக்கா, மாப்பிள்ளை, எங்க மாமா, கூட பிறந்தவங்க 10 பேர். பார்த்துக்குங்க எப்படி இருக்கணும். பிள்ளைங்க எல்லாம் ரவுண்டா உட்காந்துருப்போம். ஒருத்தர் ஆடுகளை வரட்டுங்க, உள்ள வருது. அது ஆண்டோடைய வார்த்தையை கேட்க தோணுமோ பாருங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் ரவுண்டா தான் உட்கார்ந்து இருப்போம். எதுக்காக நான் சொல்ல வந்தேன், அழுது ஜோமுன்னோம் பாருங்க. அப்ப வந்து எல்லாரும் கண்ணீர் வரணும், இல்லைன்னா என்ன அடி கிடைக்கும். சவுக்கு மரம், வேப்ப மரம் நிறைய இருக்கும், கொய்யா குச்சியெல்லாம் நீளமா இருக்கும். நிகழ குச்சி 1க்கு 2 3 குச்சியை வச்சிருப்பார். நாங்க டவுசர் சட்டை போட்டிருப்போம், ஒரு 15 16 வயசு இருக்கும். சின்ன வயதுல இருந்து அடிப்பார் எங்களை ஜெபம் பண்ணும் போது. அப்படி வளர்த்ததுனால என் பிள்ளைய வளர்க்க இப்ப தோதா இருக்கு. அப்ப நான் கஷ்டப்பட்டு கிளட்டு போய் செத்து தொலைய மாட்டானா, மனசுல வச்சுக்கங்க. மனசுல உள்ளதை நான் சொல்றேன். தகப்பன் அறுந்துட்டாலும் கணமன்றுக்கு ஒரு பக்கம், கணமன்னாலும் நரகத்துல எதுக்கு அடி. டவுசர் பாருங்க அப்படிதான் இருக்கும், தொடையில அடிப்பார், சாதாரண அடி. முதுவு பாருங்க வந்து எந்த நேரம், ஆனா தலையில மட்டும் அடிக்க மாட்டார், முழங்காலுக்கு கீழே தான் அடிக்கணும்னு அதையும் சொல்லி கொடுப்பார் பாருங்க. அதையும் அப்படி அடிப்பார். கண்ணீர் வரலனா, கண்ணுல கண்ணீர் வரணும். டவுசர் பையில நாங்க சின்ன வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம், இந்த வெங்காயத்தை உரிச்சு நாங்க பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்குருவோம். போட்டுக்கிட்டு அப்படியே முழங்கால் போட்டு குனிஞ்சி தெரியாதுல ரேசா அப்படியே எடுத்து கண்ணுல நசுக்கி விட்டுருவோம். நசுக்கி விட்டு கண்ணீர் வரும்ல, 2 கண்ணிலையும் வந்துடும். சரி நம்ம பிள்ளை அழுது ஜெபம் பண்ணுது, எனக்கு தான் தெரியும், அடிக்கு பயந்துக்கிட்டு அழுகுறோம். அப்படி இல்லை. பேதுரு பாருங்க மனக்கசந்து அழுதான், தன் குற்றங்களை உணர்ந்து அழுதான். நாங்க சின்ன பிள்ளை அப்படி இருந்தோம். நான் வளர வளர வந்து நான் மனக்கசந்து அழுதுருக்கேன் பாருங்க. அது மாதிரி நம்ம பாவங்கள் கழுவப்படணும்னா நீங்க மனக்கசந்து அழுகணும். ஐயோ நான் தெரியாம. பேதுரு 3 தடவை தான் மறுதளிச்சாரு. இப்ப இருக்கிறவங்க எத்தனோ தடவை மறுதளிக்கிறோம். சின்ன சின்ன சோதனை வரும்போது மறுதளிக்கிறோம். ஒருபோதும் மறுதளிக்க கூடாது. இப்ப இருக்கிற யூதாஸ் பாருங்க வந்து இயேசுவை ஒரு தரம் தான் காட்டி கொடுத்தான். இப்ப அநேக ரட்சிக்கப்பட்ட யூதாசுகள் அடிக்கடி தேவனை நாம காட்டி கொடுக்கிறோம். நம்ம ஒரு தீமை செய்யும் போது இயேசுவை காட்டி கொடுக்கிறோம். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம், அடிக்கடி காட்டி கொடுக்கிறோம். இந்த பாருங்க பேதுரு யூதாசை விட நம்ம ரொம்ப மோசமா இருக்கிறாங்க இப்ப ரட்சிக்கப்பட்டவங்க. ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது, ஒருபோதும் காட்டி கொடுக்க கூடாது. நம்ம வைராக்கியமாக கர்த்தருக்குள்ள இருக்கணும். ஆனா அந்த பேதுரு பாருங்க, ஆனா நன்றி இருக்காது. வந்து அந்த சாப்பாடு போட்டவங்களை ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எங்க வீட்டில் கூட சொல்லுவோம், உனக்கு சொல்ல தெரியாது, ஏன் இப்படி சொல்றீங்க, சொல்லாம இருங்கன்னு சொல்லும். இருந்தாலும் இந்த வார்த்தை வருது,
வந்து உள்ளளவும் அவங்கள நினைக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் சாப்பிட்றோன்னா அவங்க உள்ளளவும் அவங்கள நினைக்கணும்னு சொல்லுவாங்க. வந்து நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை மறக்கக்கூடாதான், நன்றியா இருக்கணுமா. இயேசு கிறிஸ்துவ கூட இருந்திருக்க, இருந்தாலும் அது குற்ற உணர்வு. ஒரே பார்வை தான். இயேசு ஒரு பார்வை உங்களை பார்த்துட்டாருன்னா நீங்க என்னென்ன பாவம் செஞ்சிருக்கீங்க தனியா சொல்ல மாட்டார். நீங்க என்னென்ன துரோகம் ஆண்டவருக்கு செஞ்சீங்களோ ஒரே பார்வையில வந்து கண்ணீர் வந்துடும். ஏன்னா இந்த பாவத்தை சுட்டி காமிப்பார் இந்த ஒரே பார்வை. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது அப்படியே நுறுக்கப்படும் பாருங்க. அதை நம்ம அதுக்கு முந்தின வசனம் அதை வாசிக்க கேட்டோம். ரசிக்கப்படல பாருங்க. இந்த சத்தியத்தை இந்த பேதுரு சொல்லி கொண்டு இருக்கும் போது, தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாவங்களை அறிக்கை செய்தாங்க, உள்ளத்திலிருந்து வரணும். அப்ப மனக்கசத்தை நீங்க என்ன செய்யணும்? அழுகணும். பேதுரு பாருங்களேன், மிகுந்து அழுதான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த வசனத்தை சொன்ன தேவன் இயேசு சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூறுகிறார். இந்த வசனம் வந்தோம் நினைவு கூறணும். ஆண்டவரே, இது உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிட்டேன், உமக்கு நான் தூரமாக நான் போயிட்டேன் அப்பா, நீங்க மன்னிங்க. ஆண்டவர் மன்னிக்கிறவர், கர்த்தர் மன்னிக்கிறவர், அவர் இரக்கத்தின் தேவன். மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நீ எத்தனை தூரம் நீ பாவத்தை செஞ்சுட்டு வந்தாலும் மன்னிக்கிறவர். ஆனா தெரிஞ்சு செய்யக்கூடாது, அறியாம செய்யும் போது ஆண்டவர் மன்னிக்கிறார். நம்முடைய பிள்ளை தானே, அவர் வந்து இரக்கத்தின் தேவன். வந்து அந்த பேதுரு பாருங்க 62வது வசனத்துல, வெளியே போய் மனங்கசந்து அழுதான். மனங்கசந்து அழுதான். நீங்க வெளியே போய் தான் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தை அழுகலாம். வந்து அவர் வெளியே போய் என்ன செய்யறாரு? ஏன்னா அங்க ஆள் நிறைய இருக்கிறாங்க. ஆண்டவரே, நேரம் அழுதான். இவன் இயேசுவோட சேர்ந்தவன் தான் பாருங்க. வேலைக்காரி சொல்றான், நான் அவனை அறியேன், சத்தியம் பண்ண கிளம்புனானா. 3 தூரம் அழுதளிச்சான். ஆனா அங்க அழுதுட்டா ஒரு பயம் இருக்கு அவர் உள்ளத்துல. ஆனா வெளியே போறாரு. அந்த இடத்த விட்டு வெளியில போய் தன்னை மறந்து மனம் கசந்து, இயேசுவே மன்னியுமாப்பா, நான் உண்மை காட்டி கொடுத்துட்டேன் ஆண்டவரே, உன் மறுதளிச்சிட்டேன் அப்பா, மனக்கசந்து அழுகிறார். வெளியில போனாதான் மனசார அழுக முடியும். நீங்க ஒருத்தர் அழுதா கேலி பண்ணு, வாயப்பாரு கோணிச்சுக்கிட்டு அழுகிறது கூட கேலி பண்ணுவாங்க. அதனாலதான் ஒருவேளை வெக்கப்பட்டு தான் வெளியில போய் எங்கன்னா அடக்கிடுவோம். ஏன் அழுகிறேன்னு கேட்பாங்க, ஆனா வெளியில போயிட்டா யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு சில பாத்ரூமுக்குள்ள போய் அழுவாங்க. அதுதான் நாங்க மூத்த பிள்ளை இறந்தப்ப கட்டுப்படுத்த முடியல, ஒரு ஆம்பளை அழுகிறானே சொல்லுவாங்க, அதோடைய வழி எனக்கு தெரியும். நான் பாத்ரூமுக்குள்ள மூடி தன்னை மறந்து அழுதேன். கதை பூட்டியாதான் வெளியில அழுகிறது கேட்காது பாருங்க. அப்படி வந்து ஆண்டவரே சொல்லிட்டு மன கசந்து நான் அழுதேன், ஏதாவது உமக்கு விரோதமா நான் செஞ்சிட்டேனா ஊழியத்துல பாருங்க. அது 2வது சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்தினார். 1 நாள் 2 நாள் 3வது நாளே வெளிப்படுத்திட்டார். 2 தேவதூதர் இருக்காங்க, நேரா சுடிதார் போட்டிருக்கு பாப்பா. வந்து அப்படியே வந்து தேவதூதருக்கு நடுவாக அப்படியே பிரகாசமா இருக்குங்க பாப்பா. இறந்தது பாருங்க. அதிகமா நேசிப்பேன் தலைப்பிள்ளைனால, ஆனா பிள்ளையை நேசித்துட்டு ஆண்டவுடைய ஊழியத்தை செய்யல. என்னை விட அதிகமா பிள்ளைய நேசித்தாலும் விக்கிரமமாக எனப்படும். அப்ப இது ஒரு தடையா இருக்கு உனக்கு சொல்லிட்டு ஆண்டவர் அவரிடமாக அவர் தான் கொடுத்தாரு, அவர் எடுத்துட்டார். இது தடையா இருக்கும் உனக்கு. இப்ப நான் பிரியா ஊழியம் செய்யறேன் பாருங்க. 4 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய நேசித்தேன் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தா எடுத்தாரு. ஆனா அதை அழுதேன், நான் அழுது ஆண்டவர் எங்க போனாலும் 4 பிள்ளைகள், அங்க 2 6 பேரும் எங்க போனாலும், கன்வென்ஷனுக்கு போனாலும், மதுரைக்கு போனாலும், சென்னைக்கு போனாலும் நான் 6 பேர் ஒன்னா வருவோம், ஒன்னா போவோம். ஆண்டவர் ஒரு டிக்கெட்டு குறைஞ்சிருச்சுப்பா, நாங்க 5 பேர் தான் வந்திருக்கோம், ஒரு உயிரை காணாமப்பா சொல்லிட்டு அந்த அழுகை என்ன அறியாம ரொம்ப நேரம் அழுதேன், மன கசந்து. அது மாதிரி தான் பாருங்க வந்து அதுவுமே பாவம் தான். நம்ம இயேசுவை விட அதிகமா யாரை நேசிக்கிறோமோ அது பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அது செய்யாம போனாலும் அது பாவம் பாருங்க. என்னவோ அந்த மன கசந்தது பேதுரு அழுது போல நாம் கூட எத்தனோ துரோகம் ஆண்டவருக்கு பண்ணிருக்கலாம் பாருங்க. அந்த பேதுரு 3 தரம் அறுதளித்தான், யூதாஸ் 1 தரம் தான் இயேசுவை காட்டி கொடுத்தான். நம்ம எத்தனோ தரம் இயேசுவை துக்கப்படுத்துகிறோம், எத்தனோ தரம் நம்ம காட்டி கொடுக்கிறோம். நம்முடைய குறைகளை தேவ சமூகத்தில் அந்த வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போமாக. மன கசந்து பேதுருவை போல அழுவோம். பின்பு பார்க்கும்போது இந்த பேதுருவுடைய சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பின்பு சிலுவையில பாருங்களா
மரணத்துக்கு பயந்து ஓடி போனவர். இரண்டாவது, அவர் வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்தினார். யார? பேதுருவ. இயேசு கிறிஸ்து இறந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த பிறகு எல்லா சீசர்களோட பேதுருவ நல்லா அன்பா நேசித்தாரு, நல்லா பயன்படுத்தினார். கடைசியில முடிவு என்ன? சாகும் போது இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தை முத்தம் செய்வது போல தலைகீழா, காலு மேல தலை கீழே, இயேசுவின் பாதத்தை நான் முத்தம் செய்வது போல நீ சிலுவையில் அறைங்க. பேதுருடைய மனைவி கண்ணு முன்னாடி இருக்கு பாருங்க, துன்பப்படுத்துறாங்க. தலைகீழ அறையப்பட்டு தான் அவர் கொல்லப்பட்டார். யாரு? பேதுரு. எந்த அளவுக்கு பயந்தாரோ அந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்த சரீரம் தானே, இந்த சரீரம் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படும், இந்த ஆவி ஆத்மா அவரிடம் போகும் என்று நிச்சயம் வந்துருச்சு. இந்த பயத்தின் ஆவியை நீக்கி விட்டார் இந்த பேதுரு. அப்ப மறுதளிச்ச அந்த பேதுரு தான் இப்பொழுது வைராக்கியமாக இருக்கிறார். நம்ம எத்தனை பேர் தேவனை நாம் சின்ன சின்ன காரியத்துக்கு நான் காட்டி கொடுக்கிறோம். சின்ன சோதனை வரும்போது தேவ சமூகத்தை தேடல. ஏன்னா இயேசுவாவது அதாவது இந்த சோதனை என்ன விட்டு போகாது. எத்தனை பேர் அதெல்லாம் தேவனை நான் மறுதளிக்கிறோம், எத்தனோ தூரம் மறுதளிக்கிறோம். பெருசா சொல்லுவாங்க பாருங்க, பெருசா சொல்லுவாங்க. ராவண சீதையை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டான்னு பெருசா சொல்லுவாங்க. அவனை ஒரு தூரம் தான் சிறைப்பிடிச்சிட்டு போனான். இருக்கிற எத்தனை ராவணங்க இருப்பாங்க, எத்தனை தூரம் கொள்ளக்காரங்க, ரொம்ப மோசம். பெருசா சொல்லுவாங்க. யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்துட்டான்ப்பா, கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டான். இப்ப நம்ம இயேசுவை கூட இருந்துதான் நமக்குள்ள இருக்காரு. எத்தனோ தூரம் நம்ம துரோகம் பண்றோம், காட்டி கொடுக்கிறோம். அவருக்கு பிரியமில்லாதபடி நடக்கும் போதெல்லாம் அவரை நாம் காட்டி கொடுக்கிறோம், அவரை மறுதளிக்கிறோம். பாருங்க, அவங்க 3 தரம் தான், யூதாஸ் ஒரு தரம் தான் காட்டி கொடுத்த. எத்தனோ தரம் தேவனை காட்டி கொடுக்கிறோம். நமக்கு முன்பாக இருக்கிற பரிசுத்த மாமிசம், இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த மாமிசத்தையும் நாம் புசிப்பதற்கும் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கும் நாம் பாத்திரமாக இருக்க வேண்டும். என் மாமிசத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுவவனுக்கு தான் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நான் சொன்ன சாட்சி மாதிரி பாருங்க, கடைசி நாளில் கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவங்க கல்லறைகள், அந்த நேரத்தில் நம்ம எழும்பப்படுவோம். பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போது. என் ஜனமே, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அநேகர் பணாசையினால விழுந்து போவாங்க. ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் விசுவாசத்தை விட்டு தேவனை விட்டு வலிவி போயிடுவாங்க. அப்படி வேதம் சொல்லுது. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். தாய் தகப்பமாருக்கு பிள்ளையை கீழ்ப்படியாது. ஒருவருக்கொருவர் தகப்பன் மனைவியை கொலை செய்வாங்க, மனைவி கணவனை கொலை செய்வாங்க. ஒருவருக்கொருவர் என் வீட்டாரை சத்துரு. பாருங்க, விரோதங்கள், பகைகள் எல்லாம் அந்த கடைசி நாட்கள்ல வரும் என்று வேதம் சொல்லுது. அதனாலதான் நீங்க சத்தியத்தை அறியணும். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் முழுசா நீங்க வீடுகள்ல நிறுத்தி வாசித்து பாருங்க. நட்சத்திரம்லாம் விழும். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். தண்ணியெல்லாம் குடிக்க தண்ணி இருக்காது, தண்ணி ரத்தமா போயிருமா வேதம் சொல்லுது. கொள்ளை நோய்கள் வரும். கொரோனாலாம் என்ன நினைச்சீங்க? கொள்ளை நோய் பாருங்க, அதெல்லாம் வந்துச்சு. அது வேதத்துல பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, மூக்க பொத்தி கொண்டு போவார்கள் என்று. மார்க்ஸ் போட்டு ஒரு நேரத்துல எல்லாருமே இருந்தோம். மார்க்ஸ் கூட 10 ரூபா உள்ளது, 150 ரூபா, 200 ரூபா. 200 ரூபாலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அளவுக்குலாம் அவனுக்கு விற்பனை நல்லா போகுது. நான் ஒருபோதும் போடலை. வெளியில வந்தா பயன் போடுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, நான் போட்டுக்கிறது, அவ்வளவுதான். பாருங்க, இதெல்லாம் கடைசி காலம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, கர்த்தருக்குள்ள நீ இருந்தா எதுவும் உன்னை அணுகாது. பாருங்க, இதெல்லாம் நிறைவேறுது. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே, கொடிய காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். அதனால அந்த வரிக்கு நாம் ஆயத்தமாகணும். இந்த கால வேளையில ஆயத்தமாகணும். நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்பட வேணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. நீ கர்த்தருக்கு பயந்தா உனக்குள்ள ஜீவன் வாழும். இயேசு ஜீவிக்கிறார், ஆகவே நாமும் ஜீவிக்கிறோம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து. நீ ஜீவனை அடைந்த திருப்தி உனக்குள்ள வரும். நிலைத்திருப்பான். கர்த்தருக்குள்ள ஜீவனுக்குள்ள நீ நிலைத்திருப்ப. தீமை அவனை அணுகாது என்ற இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசினார். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 23வது வசனத்தை கடைசியா வாசித்துட்டு நாம் முடிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான்.
தீமை அவனை அணுகாது. அல்லேலூயா. தீமை உனக்கு அடிக்கடி இப்படி ஏன் வருது? வியாதி ஏன் வருது? சோர்வுகள் ஏன் வருது? ஏன் பலவீனங்கள் வருது? ஏதோ ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாம உனக்குள்ள இருக்கு. அதனாலதான் சோர்வுகள் வருது, வியாதிகள் வருது. 39 தழும்புகள்னால தான் அவர் 39 அடிகள் அடிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து. பாருங்க, முதுகுல 39 அடிகள் நீங்க காணலாம். ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு அடிகள் அடிக்கப்பட்டார். நமக்குள்ள ஒரு பலவீனம் வரும்போது இதுக்காக என் இயேசு அடிக்கப்பட்டார். சாத்தானே, எனக்குள்ள நீ இருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. நீங்க சொல்லணுமா இல்லையா? எனக்குமே சுகர் பாருங்க வந்து 500-400 வந்துச்சு. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நீங்க ஊழியம் பாக்குறீங்க, இருந்தாலும் உணவு வகை அது சரியில்லைன்னு சொல்றீங்க, ஆனா ஒன்னு அறிக்கை செய்யுங்க, எனக்குள்ள சுகர் இல்லை, இயேசு எனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நான் கீழ்ப்படிஞ்சேன். பாருங்க, வேம்பாருக்கு வந்தப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், நான் இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், நார்மல் ஆயிருச்சு. சுகர் வந்து 400-350 இருந்தது, வெறும் 143 வெறுவகத்துல. சாப்பிட்ட பிறகு வந்து அந்த 153, அவ்வளவுதான். பாருங்க, டக்கு டக்கு குறைஞ்சிருச்சு. இது எப்படி நடந்ததுன்னா, அறிக்கை செஞ்சேன், இயேசு எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார், எந்த வியாதியும் என்னை அணுக வந்து அதிகாரம் இல்லை. சாத்தானே, உன் தலையை சிலுவையில நசுக்கி போட்டார். 39 வியாதிக்காக என் இயேசு அடிபட்டார். ஆகவே நீ எனக்குள்ள இருக்க, உனக்கு அதிகாரம் இல்லை, என்னை விட்டு வெளியே போ. பாருங்க, இயேசு எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். நீங்க அறிக்கை, உங்க நாவல அறிக்கை செய்யும் போதுதான் பயந்து போகும். நான் பலவீனம் உள்ளவர் தான். பாருங்க, இயேசுவை நம்ம சேவிக்கிறோம், அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. அவன் பிசாசு எதுக்காக வருவான்? அழிக்கவும் கொல்லவும் வருவான் என்று, வேற எதுக்கும் வரமாட்டான். திருடன் எதுக்காக வருவான்? களவாண்ட வருவான். வேற எதுக்கு நன்மை செய்ய வருவானா? வரமாட்டான். ஆனபடி நான் இயேசுவின் வழியில சென்றான், அவர் தான் ஜீவனை உனக்கு தருவார், நித்திய ஜீவனை தருவார். இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் நீங்க இந்த வேலை அறிக்கை செய்யுங்க. இன்னொரு விஷயம் அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே, உண்மை நான் சரியான முறையில பின்பற்றுவேன். எத்தனோ தரம் நான் மறுதளித்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது என்று நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எல்லாரும் எழுந்து நிற்போமாக. எழுந்து நின்ற இடங்களில் நீங்க அறிக்கை செய்யுங்க. இந்த அறிக்கை தேவனுக்கும் உங்களுக்குள்ளதான் இருக்கணும். ஏன்னா இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளுகிற முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த உங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்தார் என்கிற நிச்சயமுடையவர் தான் இந்த பரிசுத்த பந்தியில நீங்க கலந்து கொள்ளணும். ஏன்னா அவர் மாமிசத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணலன்னா ஆண்டவர் இப்ப வந்தாலும் போக முடியாது. இதை நான் ரேட் பண்ணதுனாலதான் எனக்கு எவ்வளவு நான் அவதிப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இந்த 1 வாரத்துல பாருங்க, 2 மாசம் ஆச்சு கொடுத்து. நினைவு கூறும்படி நாம் வரும் அளவும் அவரை நாம் சந்திக்கு வர நினைவு கூறணும். நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, பேதுருவாது 3 தரம் மறுதளிச்சார். யூதாஸ் 1 தரம் தான் உண்மை காட்டி கொடுத்தான். ஆனா அநேக தரம் உண்மை நான் காட்டி கொடுத்துட்டேன், உண்மை நான் துக்கப்படுத்திட்டேன் அப்பா, நீங்க மன்னிங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க அறிக்கை செய்யுங்க. அந்த அறிக்கையை தான் ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையான மனம் திரும்புதல் உனக்கு காணப்படட்டும். ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகமே சந்தோஷப்படும். என் ஜனமே, ஆண்டவர் செய்த நமக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்வோம். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த 2 நிமிஷத்துல அறிக்கை செய்வோம். நின்ற இடங்களில் தேவனுக்கும் உங்களுக்கும் தான் அந்த அறிக்கை இருக்கணும். யாரும் பக்கத்துல யாரும் கேட்கக்கூடாது. ஆனால் நீங்க மனசுல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள மாமிசத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் பானமனா தகுதிப்படுத்தும். முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவங்களும் மௌனமா இருக்க வேணாம், நீங்களும் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் உங்க பாவங்களை மன்னிப்பார், முழுக்கு ஞானஸ்தானத்துக்கு தகுதிப்படுத்துவார். அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, மகிமை. ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை மன்னிங்கப்பா. நாங்க தெரிந்தோ தெரியாமலோ தேவ சமூகத்தை கூட நான் தேடலை, வேதத்தை வாசிக்கல, நாங்க வீட்டில் ஜெபிக்கல. ஆண்டவரே, இதான் இந்த குறைகளெல்லாம் மன்னியுங்க. எத்தனோ தரம் ஆண்டவரே இல்லை என்று நான் மறுதளித்திருக்கிறேன், எத்தனோ தரம் மறுதளித்திருக்கேன். ஆண்டவர் உண்மை எத்தனோ தரம் காட்டி கொடுத்துருக்கேன். ஆண்டவரே மன்னியுங்க. சொல்லுவோமா? ஆண்டவர் உங்க உள்ளத்துல என்னென்ன தோணுதோ, எந்தெந்த பாவம் உங்களுக்கு முன்னாடி வரும்,
அந்த பாவங்களெல்லாம் நீங்க அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்க. வேண்டாம் என் ஜனமே, அது ஒருபோதும் நமக்குள்ள ஜீவன் உண்டாகாது. பாவத்தின் சம்பளம் மரணம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. நீதியின் பாதையிலே நடக்க, இயேசுவின் வழியிலே நடக்க நீ உன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாயாக. கர்த்தருக்கு பயப்படுதலே ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்வாரியின் அன்பின் வல்லமே கரை புரண்டு ஓடுதென்னிலே. கல்வாரியின் அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென்னிலே. கண்ணெஞ்சையும் நோக்கி ஒரு வாக்கிடும் நன்னதியாய் பாயுதென்னிலே. கண்ணெஞ்சையும் நோக்கி ஒரு வாக்கிடும் நன்னதியாய் பாயுதென்னிலே. இயேசுவின் மாறான் மீது இயேசுவின் அன்பு உனக்குள்ள பொங்கி வழியட்டும். இன்பத்தை சொல்ல ஆகுமோ?